ஹை கைஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் சோலோ லெவலிங்கில் சீசன் 2 ட்ரைலர் தாங்க வந்திருக்கு. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 果たしてどこまで行けるか。悪魔の城攻略再開だ。俺は一刻も早くレベルを上げて母さんを治さなければならない。兄貴、何ですかこいつら。ただの兵士じゃなし。சொல்லல, அந்த படம் இனிமேல் தான் விளையாடுன்னு. 殴っただけなのに筋力を上げすぎたか。あの時より強くなっている。どういうことだ。ダンジョンボスを倒したとか何者です。自分の目が節穴だと気づきました。永久、もしかしたらそれ以上かも。 இன்னும் நல்லா ஹைட்டான மாதிரி ஒரு ஃபீலுங்க. いい匂いがしたのはあの人の終わるのだなって。あと一つで母さんを。次に来るときは必ず。இனிமேல் அவன் ஆட்டம் தான். ヒロインとる。くだらない演技はもうやめよう。ハンターランクの最新さを受ける。彼の魔力量がわこの機器の測定上限をகம்பீரமா இருக்குங்க. 持続的に成長可能なハンター。そのハンター、彼は本当に。試運転と行こうか。வாரே நடக்க போகுது. なんだよ、一方的じゃないか。これが孫ハンターの力。どうやら僕அது யாரா は見慣れてい புதுசா? たようだ。もう少しだけ待ってて。母さん、1万だろうね、10万だろう。やってやるということだ。最悪の災いとなり得る力がついに目覚めた。あれが人間だと思いますか。モンスターも恐怖を感じるのか。その答えが分かったよ。面白いじゃないか。お前の兵士はこの程度か。おどうよ、前なあれさず。言ったはずだ。決着がついたと。俺は戦いたいんです。 என்ன ஒன்றா 立ち止 வில்லனா? まってなんていられない。俺は成 あれ 長 が し 倍 続けられるか だ ら。 என்ன நடந்துச்சுங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. செம்மையா இருந்ததுங்க. ஒரு சீனும் அப்படி இருக்கு மாசா. நம்ம அங்கேயே வந்து அவன் மாஸ் ஆயிட்டான் தான், ஹைட் ஆயிட்டான். அந்த ஒரு கம்பீர தோட்டம்லாம் வந்துச்சுங்க. இன்னுமே மாசா தெரியுறான். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாகவும் பவராகவும் தெரியுறான். வேற மாதிரி இருந்தது. நம்ம சீசன் 1 முடிகிறப்பயே சொன்னோம், இனிமேல் அவன் பேச மாட்டான், சேர்ல உக்காந்து ராஜா மாட்டம் ஆர்டர் போடலாம், படம் இனிமேல் செய்யுண்டான்ட்டு. முக்கியமாக அந்த ஒருத்தன், அந்த ரெட்டு அவன் இருக்கான், ஒருத்தனே போதும் எல்லாருக்கும் சமம்னு சொன்னோம். ஸோ அதுதாங்க நடக்குதே. ஒரு ஃபீல்டுக்கு பாருங்க, சிங்கிளாக போகிறான், ஆனால் பின்னாடி ஒரு படையே இருக்குது. பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது மாசா, வேற மாதிரி எனக்கு அந்த நரகத்தை பாக்குற ஒரு ஃபீலுங்க. அந்த கலரிங்க பிளஸ் இவங்க கூட்டெல்லாம் பார்க்கும்போது நம்ம மூவில பாப்போம் நரகம்னு எப்படி செட்டப் இருக்கும், அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஆனா குறிப்பாக ஹீரோயினே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடும் நம்ம ஹீரோ, இந்த ரெண்டும் அந்த மோதல் ஒரு மாதிரி கிளாஷ் காட்டிகிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் கிராஷ் ஆகுறது பார்க்குறதுன்னு ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ லவ்வும் அங்கங்கே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது ஒரு சீனும் நான் பார்த்தேன். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்தது வில்லனாக தான் இருக்கணும். வாய்ஸ் எப்பா என்ன மாதிரி இருக்குங்க. அது சூப்பராக இருக்குது. அந்த கேரக்டர் டிசைனிங்கே செம்மையாக இருந்தது. ஒரு மாதிரி அப்படியே பலனுங்கிறான் வில்லன். அவங்க கூட தனியாக மேபி நம்ம சீசன் 1 அந்த லேண்டுக்கு போனோன்னு சொன்னாங்க. ஸோ அந்த தீவுக்கு, அந்த தனி தீவுக்கு, அங்கே தான் இவன் தான் அங்கே இருந்து எல்லாரையும் அடித்து தள்ளினது போல இருக்குது. அவங்ககிட்ட தோற்று தான் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட நம்ம ஆள் சோலோவாக போகிறாரு, ஆனால் படையோடு போகிறாரு. ஸோ அவன் சைடும் படம் இருக்குது, நம்ம சைடும் படம் இருக்குது. அவங்க மோதிப்பாங்க, மிச்சத்தெல்லாம் அவன் பார்த்துப்பான். இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நிற்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்திருக்கு. அந்த சீனே வெயிட்டாக இருக்குது. எப்படா பார்ப்போன்னா அந்த அந்த ஒரு சீன் எனக்கு அவ்வளோ இருக்குது. எப்படா வரும், எப்படா ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி இருக்குது. நிறைய கேரக்டர்ஸ் ஆனா வந்துச்சு. ரொம்ப ஸ்பீடா போச்சுங்க. ஒருத்தர் பார்க்கறதுக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு போதா. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சுமே அது யாரா இருக்கும்னு யோசிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் லாஸ்ட்ல அந்த பனியில சண்டை போட்டவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆமாம். ஒரு உத தான் விட்டான், அப்படி ஃபோர்ஸா இருந்துச்சு. ஸோ அவன் வில்லனா இருந்தா பயங்கர டஃப்பா இருக்கும் ஹீரோக்கும் அவனுக்கும். அப்புறம் ஜெயில் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல குனிஞ்சு ஒரு மாதிரி உட்காந்துருந்தான். அவனுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்தான். ஸோ அவனும் வில்லனா வருவானா இல்லை அவ யாருன்னு தெரியல. புது கேரக்டரா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு அவன் பார்க்கறது ஒரு வேலை போனது நம்ம அண்ணன் ஒருத்தன் பழி வாங்கறதுக்கு வந்தாரு, தம்பி கூட. அவனா இருக்கு ஆனா மாதிரி அவ ஃபேஸ் டக்கு டக்கு ஞாபகம் அப்பவே வச்சு. பயங்கர பல்கா இருந்தாரு. இப்ப ரொம்ப அகலமான பாடி அது அவங்களுக்கு. இது வந்து அப்படி தெரியல. ஸோ அந்த ஃபேஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க முடியல. சீனியர்ஸ்லாம் ஞாபகம் இருக்குது, அந்த 2 பேர் ஞாபகம் இருக்குது, அவங்களுக்கு 8 அவரும் ஞாபகம் இருக்குது.
ஹீரோயின் ஞாபகம் இருக்கு, ஹீரோ ஞாபகம் இருக்கு. தம்பி கூட நடுவுல வந்தான்னு நினைக்கலாம். நம்ம ஹீரோ கூட ஒருத்தர் இருப்பாரு. பணக்கார பயந்துட்டு. வீட்டு பையன். அவன் கூட வந்தான் பார்த்தேன். பட் இந்த கேரக்டர் அந்த ஜெயில்ல இருந்த கேரக்டர் மட்டும் அந்த லாக்அப்ல கைதியா இருந்தாரு. அவரு மட்டும் யாருன்னு ஒரு மாரி குழப்பமா இருக்குது. அவரா இவரான்ட்டு ஒரு குழப்பம் வந்துச்சு. அது தனி. பட் அந்த சீன் பார்க்கறதுக்கு வேற மாரி இருக்கு. நம்ம ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு வீழ்த்தி அந்த ரெட்ட புடிச்சு நிக்க வச்சான் பாருங்க. அதோட 10 மடங்கு இருக்கிறான் அவன். ஸோ அவங்ககிட்ட மோதுறதுன்றது வேற லெவல்ல இருக்கும். அதே மாரி அந்த சைடும் அப்கிரேட் ஆயிருக்கு. அந்த வேர்ல்டுலயும் பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா இருக்கு. முன்ன இந்த மாரிலாம் ம். காட்டவே இல்ல. கேரக்டர்ஸ்லாம் அந்த பக்கம் பார்த்தா எல்லாமே வேடா இருக்கு. ஒரு மாரி எல்லாமே வந்து ஆக்ரோஷமா அப்படிக்கிறாங்க. இங்க சைடும் இருக்கிறாங்க. பட் அந்த சைடு அதோட இன்னும் அப்கிரேட் ஆயிட்டு போயிட்ட மாரியே இருக்குது. வேற மாரி ஆனா இருக்கு அதே சம்பவம். விஷயம் தாங்க. அம்மாக்காக தான் இன்னும் அது பண்ணிட்டு ம். இருக்கான். பட் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். சப்டைட்டில் பார்த்துட்டே அந்த சரி ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்த அந்த விஷயம் தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் சப்டைட்டிலே பார்க்க முடியல. ம். ஃபுல்லா அந்த சீன்ஸ் அந்த ஸ்பீடு அப்படியே போயாச்சு. ஸோ அவங்க என்ன பேசிட்டாங்கன்றதுலாம் புரியல. பட் சீன் வைஸ் பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. திரும்ப நாங்க பார்ப்போம். திரும்ப ஆமா. சப்டைட்டில் ஒண்ணொண்ணும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நானும் வாட்ச் பண்ணேன். நான் எப்படி நினைச்சிட்டேன்னா, இப்ப அவனோட ஆட்டிட்யூட்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. ம். வந்ததே பார்த்தா அம்மாவ காப்பாத்தணும். அதுக்கு தான் மெயின். அதுக்காக தான் காசு சம்பாதிக்கிற மிச்சம் எல்லாமே. பட் சீசன் அந்த எண்டுல பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஏதோ வேற மாரி போற மாரியே ஒண்ணு இருக்கே அப்படின்னு நினைச்சேன். இல்ல. இப்ப இதுலயும் பார்க்கறதுக்கு அம்மாவ காப்பாத்தணுன்றது தான் முழு ஃபோக்கஸ்டா இருக்கான். ஸோ அதுல எந்த மாற்றமும் இல்லன்ற நினைச்சு சந்தோஷமா இருக்குது. எங்க அதெல்லாம் ம். மறந்து எங்கேயோ போயிடுவானோன்னு நினைச்சிட்டேன். இல்ல. அப்படியே தான் இருக்கான். மனசு ரீதியா அப்படியே தான் இருக்கான். வெளிய தான் வேற மாரி மாறி இருக்கான். முன்ன வந்து எதுவுமே தெரியாம எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு தான் மறைச்சு தான் இருந்தது. இவன் தான் தெரியாது. வேற ஒருத்தர்ன்னு கை காட்டிட்டு அப்படி போயிட்டு இருந்தது. பட் இப்ப மொத்த மீடியாவும் என்ன ஃபோட்டோ எடுக்குது. சீனியரே வராரு. மதிக்காம கை குடுக்காம போறான். அதெல்லாம் வேற மாரி இருந்தது சம்பவம். ஸோ வெயிட்டா சம்பவம் உள்ள நெறைய இருக்குன்றது தெரியுது. அதே மாரி வெளி உலகத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சுச்சுன்னு நெனைக்கிறேன். இவன் தான் பண்றான் அப்படின்றது. விஷயம் இருக்குங்க. பயங்கரமா இருக்கு. வெயிட்டிங்க. ஏற்கனவே வெறியா தான் இருந்தது. சீசன் 1லயே சொன்னேன். ஐய்யய்யோ! இது 2 சீசன் அந்த தடவ பண்ணியிருக்கலாமே. 1 பண்ணிட்டு 2 எப்படா வரும்னு வெயிட் பண்ற மாரி இது மண்டை வெடிக்குதேன்னு சொல்லி தான் முடிச்சோம். இது பார்த்தோனே இன்னும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. வெயிட்டிங்க. வெறித்தனமான வெயிட்டிங். ஆமா. சொல்லியிருந்தீங்க நெறைய சீசன் 2 இந்த டைம் வருதுன்னு சொல்லிட்டு. நெறைய அனிமீஸோட சீசன் ஆமா. 2ஸ்லாம் கைஜு 8 எல்லாமே எல்லாமே. சீசன் 2 வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்க. இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.